Hi viewers, welcome to our channel Open Tech Support. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிசி நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்பீடப் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் நம்ம சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது ஒரு 5 waysல இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்பில் நம்மளோட ஆப்ஸ் நிறையா ரன் ஆகிருந்ததுன்னா அது மூலமாக நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். அடுத்தது, நம்மளோட டெம்ப் ஃபைல்ஸோட சைஸ், மெமரி சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது மூலமாக நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். அதோட சைஸை வந்து அந்த ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணணும். மூணாவது, ஸ்டார்ட் அப்பில் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வீஸை தவிர மற்ற அதர் ஆப்ஸோட சர்வீசஸ் ரன் ஆகும்போது நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்மளோட விண்டோஸோட ஃபைல்ஸ் ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கரப்ஷனால் கூட நம்ம சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். அஞ்சாவது அப்படின்னா, நம்மளோட விண்டோஸோட அப்டேட்ஸ், நம்ம ஹார்ட்வேருக்கான காம்போனன்ட்ஸ்க்கான சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக அப் டு டேட் வரையும் அப்டேட் ஆகலைன்னா கூட நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இந்த 5 விஷயம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப்பில் நம்ம ஆப்ஸ்லாம் நிறையா ரன் ஆகிருந்தால் கூட நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகும். அதை பார்ப்போம் வாங்க. நம்ம டாஸ்க் மேனேஜர் ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் போயிடுங்க. அதில் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றது இதில் பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன ஆப் நமக்கு தேவையில்லையோ ஸ்டார்ட் அப்பில் அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அடோப் வந்து எனக்கு தேவையில்லை, ரன் பண்ண வேணாம்னா நான் அடோபை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடலாம். அடோபோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி இங்கே டிசேபிள் இருக்கும், இங்கே கூட டிசேபிள் பண்ணிடலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணி கூட டிசேபிள் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி பிரிண்டர் வந்து ஸ்டார்ட் அப்பில் ரன்னிங்கில் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துடணும். ஸோ இப்படி நம்ம என்ன ஆப் தேவையில்லையோ அந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம டிசேபிள் பண்ணிட்டோன்னா ஸ்டார்ட் அப்பில் இந்த ஆப்ஸ்லாம் வந்து ரன் ஆகாது. அதாவது ஸ்டார்ட் அப்பில் மட்டும்தான் ரன் ஆகாது இந்த ஆப்பு. மற்றபடி நீங்கள் மேனுவலாக போய் ரன் பண்ணோன்னா அந்த ஆப்ஸ்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட விண்டோஸ் செட்டிங்ஸில் போயிடுங்க. செட்டிங்ஸில் இதில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம டைப் பண்ணாலே இங்கே வந்துடும் பேக்ரவுண்ட் ஆப்ஸு. இதை செலக்ட் பண்ணிவிடுவோம். இதுலேயும் நமக்கு வந்து நிறைய நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நமக்கு என்ன ஆப்ஸ் தேவையில்லையோ அந்த ஆப்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஸோட சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து ரன் ஆகாது. ஸோ இது மூலமாக கொஞ்சம் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக விண்டோஸோட டிஃபால்ட் ஆப்ஸ்லாம் இதில் ரன் ஆகிட்ருக்கும். இதில் எது நமக்கு தேவையில்லையோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட நமக்கு ஓரளவு ஸ்பீடப்பாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெம்ப் ஃபைல்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் ஃபைலோட ஸ்டோரேஜ் வந்து ஒரு 2 GB 3 GB அப்படி இருந்ததுன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும். அதையும் பார்ப்போம் வாங்க. விண்டோஸு R ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் கமாண்ட் வரும். அதில் டெம்ப்பு அப்படி டைப் பண்ணுவோம். டெம்ப்பு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர்ஸ் அன்னெசரி ஃபைல்ஸ்லாம் ரன் ஆகும். இந்த டெம்பை பொறுத்தவரையும் மைக்ரோசாஃப்டோட விண்டோஸோட டெம்ப்ஸ் இது சொல்லுவாங்க. அதாவது விண்டோஸோட மெர்ஜ் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன ஆப்ஸ் ரன் ஆகுதோ அதுக்கான டெம்ப் ஃபைல் இது. ஸோ இந்த ஃபைல்ஸ் நமக்கு தேவை கிடையாது. இதை நம்ம கண்ட்ரோலே கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துருவோம். அது வாண்ட் டெம்பரரி கேட்கும். ஸோ டெலிட் கேட்குது, எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம இந்த ஃபைல்ஸோட சைஸ் இப்போ எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, 84 MB இருக்குது. சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் டெம்போட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB 2 GB அப்படி இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை நம்ம இமிடியேட்டாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஆப்ஸோட டெம்ப்பு, அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் டெம்ப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம். அதாவது டெம்புக்கு முன்னாடி பெர்சன்டேஜ், எண்டில் பெர்சன்டேஜ் போட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஸு, நம்ம என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ள வந்து க்ரியேட் ஆகிற டெம்ப் ஃபைல்ஸ். இதுவும் நமக்கு தேவையில்லை. இது கண்ட்ரோலே கொடுத்துட்டு டெலிட் பண்ணிவிடுவோம்.
ஸோ என்னதில் ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ உங்களதில் வந்து இதே தான் ஜிபி கணக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு டெம்ப் ஃபைல் மூலமாக வந்து ரன் ஆகிறதால உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்பீடப் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதனால் நம்ம டெம்ப் ஃபைலை 2 விதமாகவும் கிளியர் பண்ணிடணும். மூணாவது, நம்மளோட ஸ்டார்ட்அப்பில் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்டோட சர்வீசஸ் தவிர்த்து அதர் ஆப்ஸ் நம்ம மேனுவலாக நம்ம சிஸ்டமில் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஸோட சாஃப்ட்வேரோட சர்வீசஸை வந்து அன்வான்டாக ரன் ஆகிடுதுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அதை பற்றி நம்ம வீடியோவில் அப்படின்னா ரன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. msconfig டைப் பண்ணிவிடுவோம். நமக்கு ஒரு சின்ன டைலாக் விண்டோ ஓப்பன் ஆகும், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ட்டு. அதில் சர்வீசஸ் டேப் இப்படி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டுமொத்தமாக என்ன சர்வீசஸ் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து நம்ம பிசியில் ரன் ஆகிட்ருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இதை நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஃபார் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் இருக்குது. ஸோ நமக்கு விண்டோஸோட சர்வீஸை மோஸ்ட்லி நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா அது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக பேக் எண்டில் ரன் ஆகிட்ருக்கோம். அதனால் அந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம். ஸோ ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் சிஸ்டமோட ஆப்ஸ் மூலமாக என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடோபு, அப்புறம் ப்ளூடூத் பிடி டிவைஸ் மேனேஜரு, இன்டலோட டிரைவர் சாஃப்ட்வேர், ஆடியோ மேனேஜரு, கூகுள் குரோம், இப்படி நமக்கு நம்ம அடிஷ்னலாக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அதோட சர்வீசஸ்லாம் இதில் நமக்கு தெரியும். இதில் எந்தெந்த சர்வீசஸ்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை வந்து டிசபிள் பண்ணிடலாம். அதாவது ஜஸ்ட்டு டிக்கை எடுத்துகிட்டாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் தேவையில்லை, இது தேவையில்லை அப்படின்னா டிசபிள் எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். இந்த மாதிரி என்னென்ன சர்வீசஸ் நம்ம சிஸ்டமில் உங்கள் சிஸ்டமில் தேவை இல்லையோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இதை பொறுத்தவரையும் பேசிக்காக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸோட சர்வீசஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக டிசபிள் பண்ணலாம். நீங்கள் ஹைட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் இருக்கு பாருங்கள், இது நம்ம சர்வீசஸை வந்து இதில் தான் டிஃபால்ட்டாக விண்டோஸோட சர்வீசஸ்லாம் சேர்ந்து ரன் ஆகும். ஸோ நம்ம விண்டோஸில் ஏதாவது சர்வீசஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாம ஆகிடும். அதனால் ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் ஹைட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக என்னென்ன ஆப் இருக்கோ அந்த ஆப்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய சர்வீசஸை மட்டும் நம்ம வந்து டிசபிள் பண்ணணும். ஸோ அப்படி டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடும். விண்டோஸோட ஃபைல்ஸு ஏதாவது கரெக்ஷன் ஆகிருந்ததுன்னா, ஏதாவது சம் வால்மார் ஹார்ட்வேர் மூலமாக ஏதாவது விண்டோஸோட ஃபைல்ஸ் கரெக்டாக ஆகிருந்தால் கூட நம்ம சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த கரெக்ஷனான ஃபைல்ஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். சிஎம்டி டைப் பண்ணிவிடுங்க. ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவோம். ஸோ எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து எஸ்எஃப்சி ஸ்பேஸ் /scan now அப்படின்னு நம்ம கமாண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடணும். ஸோ இது என்ன பண்ணோம், என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து விண்டோஸோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபைல்ஸில் ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா கூட அந்த ஃபைல்ஸை வந்து ரிப்பேரிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த கமாண்டில் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக கூட நம்ம சிஸ்டமில் தேவையில்லாத, அதாவது விண்டோஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் ஏதாவது கரெக்டாக இருந்தால் கூட அந்த ஃபைல்ஸை வந்து இதன் மூலமாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இது பண்ணோன்னே ரீஸ்டார்ட் நம்ம கொடுக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம சிஸ்டமானது ஓரளவு பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். அஞ்சாவது, விண்டோஸோட விண்டோஸோட அப்டேட், அதாவது நம்ம பிசியோட ஹார்ட்வேருக்கு ரிலேட்டட் சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் வந்து அப் டு டேட் வரையும் அப்டேட் ஆகலாம் கூட நம்ம சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாகும். ஸோ அந்த விண்டோஸோட டிரைவர்ஸை ப்ளஸ் விண்டோஸோட அப்டேட்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் இது செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு விண்டோஸோட அப்டேட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த அப்டேட்ஸில் வந்து நமக்கு டிரைவர்ஸ் ஏதாவது அப்டேட் ஆகாமல் இருந்தால் கூட நம்ம பிசி வந்து சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிரைவர்ஸோட அப்டேட்ஸை கூட நம்ம இதில் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு அப்டேட்ஸ் அவைலபிள் இருந்தால் கூட நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் நமக்கு இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷனல் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வியூ ஆப்ஷனல் அப்டேட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸோட அப்டேட்ஸ் வந்து காட்டுது, ப்ளஸ் டிரைவரோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ டிரைவர்ஸ் வந்து என்னோடது வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது.
ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணால் கூட நம்மளோட சிஸ்டம் ஆனது பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டி கிராஃபிக்ஸு, ஸோ விஜிஏ டிரைவர்ஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகாமல் இருக்குது, சாம்சங் பிரிண்டரோட டிரைவர் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸை நம்ம லேப்டாப்போட டிவைஸை பிசியோட ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேர் வந்து டிரைவர் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தால் கூட நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். ஸோ இந்த டிரைவரெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ இதுவரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் ஒன்று இருக்குது, லினோவா சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன லேப்டாப்போ என்ன பிசியோ யூஸ் பண்ணுறீங்களோ, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சிஸ்டமோட டிரைவரை பார்த்தீங்கன்னா பயாஸோட ஃபேமர் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பவர் ஏசி கனெக்டர் வந்து பவர் வந்து அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரீஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு சார்ஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் நான் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணல, உங்கள் இதில் வந்துன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஸோ இப்போ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ விண்டோஸோட அப்டேட்டை பொறுத்து நம்மளோட நெட்டோட ஸ்பீடு, நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸு இதை பேஸ் பண்ணி தான் அந்த அப்டேட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிரைவர்ஸ் வந்து சரியாகவே என்னோடய இதில் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக கூட நமக்கு வந்து சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மெயின் ரீசனாக இதனால் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்ட்வேர்ஸ்க்கான கரெக்டான சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் ரன் ஆனாலே நம்ம சிஸ்டமானது நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் அப்டேட் மூலமாக. ஸோ இந்த அப்டேட் ஸ்க்ரீன் வந்து நம்ம டிரைவர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற விஷயம், அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன்லோட் ஆகுது இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றது கேட்கும். ஸோ இதை அப்டேட்டை நம்ம முடிச்சிட்ட உடனே ரீஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லி கேட்கும். நம்ம மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டிரைவர்லாம் செலக்ட் பண்ணணும், அந்த டிரைவர்ஸ் எல்லாமே 0%, அதாவது இன்ஸ்டால் ஆகிறதுக்கான டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டவுன்லோடிங் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சோன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இப்போது இந்த ஏஎம்டி அதர் ஹார்ட்வேர்ஸ், இன்டெல் அதர் ஹார்ட்வேர்ஸ் இந்த 0% இருக்குது. ஒவ்வொன்றும் 100% கம்ப்ளீட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும். இதை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ வெறும் இந்த விண்டோஸோட அதாவது கிராஃபிக்ஸ் டிரைவர் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் விண்டோஸோட அப்டேட் வந்து டைம் எடுக்கும். அதர்வைஸ் மற்ற எல்லா டிரைவர்ஸும் வந்து டக்குன்னு நமக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பர்சன்ட் 0% இருந்தது, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 49, 10, 62, 49, 8 அப்படின்ற பர்சன்டேஜுக்கு வந்து நமக்கு ஷோவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களோட விண்டோஸ் எல்லாமே மொத்த அப்டேட்ஸும் கவர் பண்ணிவிட்டு எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக லோட் ஆகும். ஹார்ட்வேர்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி நார்மலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் நம்மளோட ஆப்ஸ் நிறையா ரன் ஆகிருந்ததுன்னா அது மூலமாக நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். அடுத்தது நம்மளோட டெம்ப் ஃபைல்ஸோட சைஸ், மெமரி சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது மூலமாக நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். அதோட சைஸை வந்து அந்த ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணணும். மூணாவது, ஸ்டார்ட் அப்பில் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வீஸை தவிர மற்ற அதர் ஆப்ஸோட சர்வீசஸ் ரன் ஆகும்போது நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்மளோட விண்டோஸோட ஃபைல்ஸ் ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கரப்ஷனால் கூட நம்ம சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். அஞ்சாவது அப்படின்னா, நம்மளோட விண்டோஸோட அப்டேட்ஸ், நம்ம ஹார்ட்வேருக்கான காம்போனன்ட்ஸ்க்கான சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக அப் டு டேட் வரையும் அப்டேட் ஆகலைன்னா கூட நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்மளோட சிஸ்டம் வந்து நல்லா ஸ்பீடப்பாக நம்ம பிசி வந்து ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்ததோ அதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இந்த விஷயங்கள் நான் இப்போ ஒரு 5 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 5 விஷயங்களை உங்கள் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.